சீதா யோசிச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்போ சீதா பார்த்தோன்னா, என்ன சீதா வேலைக்கு போயிட்டு திரும்ப சீக்கிரமாக வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்டுட்ருக்குறாங்க. அருண்கிட்ட சொல்கிறாங்க, இல்லைங்க தலைவலிக்கிற மாதிரி இருந்து அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணும் கிளம்பிடுறாங்க. அடுத்த சீதா யோசிக்கிறாங்க, இல்லை அக்கா எந்த அளவுக்கு நம்ம மேலே கோவப்பட்டு அடிக்கவே மாட்டா, அப்படி அடிக்கிறானா அவள் பக்கம் நாய் இருக்க தானே செய்யும், நம்ம தான் ஏதாவது கோவத்தில் தேவையில்லாமல் போய் பேசிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சீதா யோசிக்கிறாங்க. அருணுக்கும் அவருக்கும் மாமாவுக்கும் ஆகாது தான், ஆனால் வந்துட்டு மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிலாம் நடந்துக்கிற மாதிரிலாம் தெரியல, நம்ம ரொம்ப கோவப்பட்டு நடந்துட்ட மாதிரி எனக்கு தோணுது, இதை எப்படி நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை வந்துட்டு அக்கா சொல்கிற மாதிரி அருண் வந்து மாமா பழி வாங்கணுங்க இது வந்து தேவையில்லாமல் ஒன்றுக்கு ரெண்டாக நம்மக்கிட்ட போட்டு கொடுக்குறாரோ, இல்லை மாமா தான் வந்துட்டு அருணை பழி வாங்கணுன்ட்டு பண்ணுறாரோ. ஆனால் மாமா வந்து எதாக இருந்தாலும் டக்குன்னு அவரே அடிப்பார்ல, அடிக்க தெரியாதவங்க தான் கோலையாக இருக்கிறவங்க தான் மறைஞ்சு நின்று பண்ணுவாங்க. ஆனால் மாமா அப்படி கிடையாதுல்ல, ஏதாவது பிடிக்கலைன்னா டேரெக்டாக வந்து அக்கா சொல்கிற மாதிரி பண்ணுவார்ல, எதுக்காக ஆளை வச்செல்லாம் அடிக்கணும், அது வேறு அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுக்கு அருண் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. இதை எப்படியே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான்னு சொல்லி தெரியாமல் சரி ஓகே மாமாவுக்கே கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. என்ன சீதா சொல்லு சீதா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இங்கே செட்டில் தான்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா சும்மா தான் வேலை முடிஞ்சிருச்சு, சரி உங்களை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு மீனாவும் கால் பண்ணுறாங்க. மீனா கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இப்போ தான் சீதா கால் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. சீதாவா உங்களுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் சீதா எனக்கெல்லாம் கால் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க சும்மா தான் கேட்டேன், அருணை பற்றி ஏதாவது பிரச்சனை பண்ணுறக்காக எதிர் கூப்பிட்றாளா என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் காமிச்சிக்க வேண்டாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் சீதாவும் வந்துடுறாங்க செட்டுக்கு வந்தோன்னே வந்துட்டு என்ன சீதா இங்கே வரைக்கும் வந்திருக்கிற, என்னாச்சு எதுவும் விஷயமெல்லாம் வரமாட்டியே என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து எனக்கு சில சந்தேகம் இருக்காதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக யாரையோ நீங்கள் வந்துட்டு அருணை அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விளையாடுறியா, நம்ம குடும்பத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன், இன்றைக்கி நேற்று கூட வந்துட்டு அருணை ஒரு 2-3 பேர் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க, நான் எதேச்சியாக அந்த வழியில் போனேன், அவரை காப்பாற்றியும் விட்டுருந்தேன், நேரம் மூஞ்சி மூக்கோ கையெல்லாம் உடச்சி விட்டுருந்துருப்பாங்க, நல்ல வேலை நான் வந்து போயிட்டேன் கரெக்டாக, அப்புறம் போய் கார்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்குள்ளே வந்துட்டு சல்லுன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, சரி பரவாயில்ல அருணுக்கு நம்மள என்ன பிடிக்கல போல இருக்குது, ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்படியாவது நம்ம அருண் கூட பேசலாம் தான் நான் நினச்சேன், ஆனால் அருண் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல, சரி கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சீதா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த அடிச்சிங்கல்ல அவர் வந்து உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சீதா விளையாடுறியா, நானே ஆளை வச்சு அடிப்பேனா, எனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்குச்சு, உனக்கு என்னை பற்றி தெரியாதா, எனக்கு ஏதாவது கோவம் வந்தால் நான் டேரெக்டாக அடிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக செல்வம் வராங்க. செல்வம் சொல்கிறாங்க, நீ உன் மாமாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானே சீதா, அவன் ஏதாவது கோவம்னா டேரெக்டாக காமிக்க போகிறான், அது எதுக்கு ஆளை வச்சு அடிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு நான் அடிக்க தெரியாதா இல்லை வந்துட்டு அருணை தான் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அருண் வந்து உங்களுடைய மச்சானை வந்து அடிச்சிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நின்று எல்லாமே பண்ணோம், சரி நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசினோம், ஆனால் அவர் தப்பாக எடுத்துக்கிட்டாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் போல இருக்குது, அது தெரியாமல் என் மச்சான் வேறு தேவையில்லாமல் வந்துட்டு லஞ்சம் கொடுக்குற மாதிரி காசை கொண்டு போய் வேறு கொடுத்தா நிறைய பக்கம் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக கொடுக்க போனால் வேண்டான்னு சொல்லியிருக்கேன், ஆனால் டக்குன்னு கை நீட்டிட்டாப்புல, எனக்கே ரொம்ப சங்கடமாக போயிருச்சு, என் மச்சான் முன்னாடியே வந்துட்டு மச்சான்கிட்ட நான் வந்துட்டு முத்துவோடைய வந்து இது சகலதான்னு சொல்லி வச்சுருந்தேன், ரொம்ப கஷ்டமாக போச்சுப்பா, இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பெருசு நான் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சீதா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னு நீ சொல்கிறதுலே தெரியுது, அருண் வேறு மாதிரி ஏதாவது சொல்லி வச்சிருப்பான் போல இருக்குது, பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, ஏதாவது பிரச்சனைனா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் கிளம்பிடுறாங்க. சீதா கிளம்பி நடந்து போகிறப்ப யோசிச்சிட்டே போகிறாங்க. அருண் சொல்கிறதும் மாமா சொல்கிறதும் முரண்பாடாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போகிறப்போ கரெக்டாக வீட்டுக்கு போகிறப்போ வந்துட்டு அருண் வந்து ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன அருண் முத்து வந்து உன் வழியில் இப்போ வரதில்லை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என் வழியில் வரதில்லை, ஆனால் நான் தான் அவன் வழியில் குறுக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது ஃபேமிலியிலேருந்து அவனை பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் என்னாச்சு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரச்சனை அவரெல்லாம் ஒன்றும் பண்ணலை, ஆனால் எனக்கு வந்துட்டு நான் பொண்ணு எடுக்கிற அதே வீட்டில் இவனும் எனக்கு சரிசமமாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது மட்டும் இல்லாமல் போய் படிக்காத ஒரு கார் டிரைவர் போய் எனக்கு ஈக்குவலாக நானும் அவனும் சகலையா, அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, எப்படியோ கடைசி வரைக்கும் அவன் அந்த வீட்டுக்கு என் மாமியார் வீட்டுக்கு வராத மாதிரி நான் ஏதாவது பண்ணணும், அதுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன். சீதாக்கிட்டே நான் சொல்கிறதெல்லாம் வந்து சீதாவும் என்னை ஃபுல்லாக நம்புறா, ஏன்னா அவன் நம்பிதான் ஆகணும், வேறு வழி
என்ன இருக்குது அவளுக்கு. அதனால் வந்துட்டு சீதா மூலமாகவே எப்படியாவது முத்துவும் மீனாவையும் அந்த வீட்டுக்கு வராமல் நான் தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாத்தையும் கரெக்டாக வந்து சீதாவும் கேட்டுறாங்க. அப்போ சீதா யோசிக்கிறாங்க, இவ்வளோ கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கிறாரு. எனக்கு அப்போயும் சந்தேகமாக தான் இருந்தது. நம்ம தான் தேவையில்லாமல் போய் அக்காட்டையும் வந்துட்டு மாமாட்டையும் வந்து நம்ம சந்தேகப்பட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ சீதா கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. என்னங்க அருண் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சீதா தான் என்னோட ஒர்க் பண்ணுறவர் தெரியும் இல்லை, நம்ம கல்யாணத்துக்கு வந்து முன்னாடி இன்னும் பண்ணால என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீங்கள் என்ன பேசிட்டு இருந்தீங்க நான் கேட்டுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க சிஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கேஷுவலாக பேசிட்டு இருந்தேன். நீங்கள் கேஷுவலாக பேசுனதாலும் சீரியஸாக பேசுனீங்க, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க. எங்கே சீதா கிளம்பிட்டா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அருண். ஏன் நான் நீங்கள் செய்கிறதெல்லாம் எங்களை சொல்லிட்டு தான் செய்கிறீங்களா? இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போறியா இல்லை உங்கள் அக்காவை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க அருண் அக்காவை தான் பார்க்க போகிறேன், பெண்ணை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இங்கே கேட்டதெல்லாம் போய் அங்கே போய் சொல்லி வைக்கலான் இருக்கியா? ஒரு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு உனக்கு 2 இருக்குது. நீ வந்துட்டு கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பிறந்த வீட்டை ஃபுல்லாக மறந்துடணும். நான் என்ன பண்ணுறேனோ அதுக்கு தான் நீ எனக்கு துணையாக இருக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அருண் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேறு எப்படி பேச சொல்கிற, நீ எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு நினச்சேன், இங்கே நடக்கிறதெல்லாம் போய் அப்படியே உங்கள் அக்காட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ உங்கள் அக்காவை வீட்டில் போய் உட்காந்து வாழ போறியா என் கூட வாழ போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அருணுடைய ஃப்ரெண்டு சரிடா நான் கிளம்புறேன், வேறு எதுவும் பேசிட்டு இருக்கா சிஸ்டர்கிட்ட சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க அருண், நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் துணையாக இருப்பேன், ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஃப்ராடு தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து நான் துணையாக இருக்கணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என் கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு வந்து அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பிடிக்காத முரண்பாடாக இருக்கிறத நீ பண்ணினா என்ன பண்ண முடியும், கல்யாணத்துலேருந்து எனக்கு சரியான கோவம் தான், எதுக்கு எடுத்தாலும் கல்யாணம் உனக்கு எனக்கு ஆக போகுது, அதுக்கு அந்த உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் சம்மதம் சொன்னால் போதும், அதை விட்டுட்டு தான் அவன் படிக்காத அதான் அந்த கை கார் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் டிரைவர் முத்து போய் அது குடிக்காரன், அவங்ககிட்ட போய் நான் வந்து பர்மிஷன் கேட்கணும்னு சொல்லி நின்றுருந்தீங்க. சரி ஓகே வேறு வழி இல்லையே, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா எந்த பிரச்சனையும் எந்த விஷயமா இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் முன்னாடி வந்து பண்ணிகிட்டு இருக்கான், அப்போ எனக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தானே நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணுங்கிற, நீ கல்யாணம் தான் நடந்துருச்சுல, எனக்கு அவனை பிடிக்கல, நான் போகிற பக்கமெல்லாம் அவன் வரக்கூடாது, அவன் மூஞ்சிலே நான் முழிக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்க, நீங்கள் உங்கள் விதத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, நான் என்னுடைய இதில் நான் கரெக்டாக இருக்கணும், உங்களை தான் டிபெண்ட் பண்ணி வாழணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியம் கிடையாது, எங்கள் அக்கா எங்கள் அம்மாவும் என்னை நல்லா படிக்க வச்சுருக்காங்க, நான் வேலைக்கு போகிறேன், உங்களை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சீதா நீ இப்படி பேசுகிற, என் கூட உனக்கு இருந்த லவ்லாம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த அருண் வேறு, நீங்கள் இப்போ இருக்கிற ரியாக்ட் பண்ணுற அருண் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு வேகமாக வந்துட்டு கோவமாக கிளம்பவும் போகிறாங்க. அப்போ அருணுடைய அம்மா அப்போ தான் கடைக்கு போயிட்டு வராங்க. என்னாச்சு சீதா எதுவுமே பேசாமல் அப்படியே உருன்னு போகிற, என்னடா ஏதாவது திட்டி விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ எங்கே போகிறா அவள் அப்படின்னு கேட்குறப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போவாளாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் என்ன நடந்து ஒழுங்காக சொல்கிறே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைம்மா நேற்று நடந்த பிரச்சனையை பற்றி தானே பேசிட்டு இருக்கிறேன், அவன் ஆனால் முத்து தான் கரெக்டாக பேசினா பண்ணான்னு சொல்லி சப்போர்ட் பண்ணா, அதான் திட்டி விட்டமா அப்படின்னு சொல்கிறாங்க. கோச்சுக்கிட்டு தான் போகிறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடுமா வந்துருவா, எங்கம்மா போயிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்துட்டு இப்படி நீ அவளை கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு நீ பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் நானாம்மா போக சொன்னேன், அவளே தான் போகிறேன்ட்டு போகிறாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தா மீனாவுக்கு சீதா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அக்கா வீட்டுக்கு வாங்கக்கான்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கடி வரணும், வந்தால் எதையா திட்டுவேன், உங்கள் மாமா பற்றி தப்பாக பேசுவேன், தேவையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைக்கா மன்னிச்சிருங்கக்கா, நான் பேசுறது தப்பு தான், வீட்டுக்கு வாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும்